வணக்கம். எனது வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான விடயங்களையும் அதனூடாக நான் கற்றுக்கொண்ட பாடங்களையும் உங்களுடன் பகிர்வதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது எஸ்கேஎன் லென்ஸ், என் பார்வையில் நீங்கள் காணும் உண்மையான அனுபவங்கள். இது எஸ்கேஎன் லென்ஸினுடைய முதலாவது வீடியோ என்பதால் என்னை பற்றிய சிறு அறிமுகத்துடன் இந்த வீடியோவை தொடங்கலாம் என நினைக்கிறேன். எனது பெயர் சொக்கலிங்கம் நிலக்ஷன். நான் பிறந்தது வளர்ந்தது இலங்கையில் உள்ள வவுனியா மாவட்டத்தில். அதன் பின்னர் காப்போத உயர்தரத்துக்கு பிறகு பல்கலைக்கழக படிப்புக்காக பதுளையில் உள்ள ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே எனது பட்டப்படிப்பை நிறைவு செய்த பின்னர் சிறிது காலம் வவுனியாவில் உள்ள நீர்ப்பாசன திணைக்களத்தில் வேலை செய்தேன். நான் வவுனியா வாட்டர் போட்டில் வேலை செய்து கொண்டிருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெளிநாட்டுக்கு போய் படிப்போம் என்ற ஆசை ஒன்று வந்தது. அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக வராதான். ஒன்று ஏழு எடுத்துட்டு இருக்கிற டைமில் வரும், இல்லையா யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு கேட்க வரும். எனக்கு யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வாட்டர் போட்டில் வேலை செஞ்சோன்று கேட்க எனக்கு வெளிநாடு போய் படிக்கணும்ன்ற ஆசை வரைக்கும் எனக்கு அதுக்கான ப்ரொசீஜர், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்ன செய்யணும் எதுவுமே எனக்கு ஐடியாவே இல்லாமல் இருந்தது. அப்போ ஏற்கனவே என்னோடய ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் ஸ்டூடெண்ட் விசாவில் ஃபாரினில் படித்தோன்னு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கால் பண்ணி கதை கேட்க அவங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட்டாக நீ IELTS எழுது, அதுக்கு பிறகு திருப்பி எங்களுக்கு கால் பண்ணு, எங்களோட ஏஜென்சியோட நம்பர் தரோம். அதாவது எங்களோட ஏஜென்சி மீன்ஸ் அவங்களுக்கு யார் டாக்குமெண்ட்ஸ் செய்து விசா அப்ரூவ் ஆகிச்சோ அந்த ஏஜென்சியோட நம்பர் தரோம். அந்த அண்ணன் நல்ல அண்ணன் தான். அவரோட கதைச்சு நீ இந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ராசஸ் எல்லாத்தையுமே செய்து கொள்ளலாம்னு சொன்னாங்க. ஓகேன்ட்டு நானும் IELTS எழுதி என்ன ஸ்கோர் எனக்கு தேவையோ அந்த ஸ்கோரை நான் எடுத்த பிறகு அவங்கள்ட்ட இருந்து அந்த ஏஜென்சியோட நம்பரையும் வாங்கிட்டு ஃபஸ்ட் டைம் அந்த ஏஜென்சியோட கால் பண்ணி கதை கேட்க என் OL ரிசல்ட்ஸ், AL ரிசல்ட்ஸ், என் டிகிரி சர்டிஃபிகேட், டிகிரி ட்ரான்ஸ்கிரிப்ட், IELTS ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே தங்களுக்கு அனுப்பிவிட சொல்லிச்சுனோம். அனுப்பினோன்னே வாட்ஸ்அப்பில் அனுப்பின பிறகு பார்த்துட்டு திருப்பி எனக்கு கால் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓகேவாக இருக்குது, ஒரு குறிப்பிட்ட காசு கேட்டவே அதுக்கு அந்த காசை எங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுங்கோ, நாங்கள் இதை அடுத்த ப்ராசஸ் பண்ணுறோம். அடுத்த ப்ராசஸ்ண்டா யூனிவர்சிட்டி ஒன்றுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் எடுக்கிறோம். யூனிவர்சிட்டியில் இந்த ஆஃபர் லெட்டர் வந்தால் பிறகு அடுத்த ஸ்டெப்பை நாங்கள் ப்ராசஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஓகேன்ட்டு நான் உங்களுக்கு கேட்ட காசை பேங்க்கில் டெபாசிட் பண்ண பிறகு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி ஒரு 2 வீக்ஸ்லேயே எனக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. யூனிவர்சிட்டியிலேருந்து ஆஃபர் லெட்டர் வந்து முடிய ஏஜென்சியாலேயே எனக்கு கால் பண்ணி எனக்கும் அந்த ஆஃபர் லெட்டரை அனுப்பிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா இந்தந்த டாக்குமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணும்போது நாங்கள் விசாக்கு எம்பசிக்கு சப்மிட் பண்ணுவோம்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் அனுப்பினது. அதில் இப்போ பேங்க் பேலன்ஸும் இருந்தது. இப்போ பேங்க் பேலன்ஸுக்கு நாங்கள் அதை கேட்க ஏஜென்சி என்னோட ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது, பேங்க் பேலன்ஸ் பிரச்சனை இல்லை, நாங்கள் போட்டு காட்டுவோம், நீங்கள் அதுக்காக எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காசு எங்களுக்கு பே பண்ணணும், அது ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி. ஸோ நீங்கள் அதை பே பண்ணிங்கன்னா நாங்களே உங்களுக்கு ஃபிக்ஸ்டில் போட்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுவோம்னு சொன்னோம். ஸோ 2023 பேங்க் பேலன்ஸ் கேட்டது 10 மில்லியன் ஸ்ரீலங்கன் காசு கேட்டிருந்தது. அப்போ ஓகேன்ட்டு நான் அவை கேட்ட அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எவ்வளவோ அதை நான் அவன் அக்கௌண்ட்டுக்கு போட்டு அதே மாதிரி அவை கேட்ட மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அனுப்பி முடிய ஒரு 1 வீக்காக என்ற டாக்குமெண்ட்ஸ் எம்பசிக்கு சப்மிட் பண்ணி படையில. அப்போ நான் டிரெக்டாக கொழும்புக்கே போய் என்னோடய ஃபோனில் கதைச்சானே நேராக மீட் பண்ணி கேட்டேன். கதைக்கு அவர் என்னோட சொன்னது, இல்லை தம்பி எங்களோட ஆஃபீஸில் வந்து ஆக்கள் இப்போ லீவில் இருக்கணும், ஸோ உங்களுக்கு ஒரு 2 டேஸுக்கு நாங்கள் சப்மிட் பண்ணிடுவோம்னு சொல்லிச்சேன். ஓகேன்ட்டு அவள் என் டாக்குமெண்ட்ஸை ஃபஸ்ட்டாக May 15, 2023 சப்மிட் பண்ணது. நான் ஃபஸ்ட் அட்டம் பண்ணது May 15, 2023 எம்பசிக்கு சப்மிட் பண்ணது. சப்மிட் பண்ண உடனே எனக்கு அடுத்த நாளே பயோமெட்ரிக்கு லெட்டர் வந்துச்சு. ஸோ நான் அப்பாயின்மெண்ட் வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்டும் வச்சுட்டு வந்த பிறகு எனக்கு May 24 மெடிக்கல் எலிஜிபிலிட்டி அப்ரூவ் ஆயிடுச்சு. அப்ரூவ் ஆன பிறகு June 9, 2023 என் விசா ரிஃப்யூஸ்டுன்னு எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. ஸோ இப்போ ரிஃப்யூசல் லெட்டர் வந்த பிறகு நான் ஏஜென்சிக்கு திரும்ப கால் பண்ணி கேட்டேன், என்ன நடந்தது, என்ன காரணத்துக்காக விசா ரிஃப்யூஸ் ஆனது, நீங்கள் கேட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸுமே தந்தேன், காசும் நீங்கள் கேட்ட எல்லாமே போட்டேன், என்ன காரணத்துக்காக எனக்கு ரிஜெக்ட் ஆனது. என்னோட முதல் கதை கேட்க அவை சொல்லியிருந்தது 100% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கேட்க அவை என்னட்ட சொன்னது, எங்களுக்கும் தெரியல, எல்லாமே ஓகே, நாங்கள் திருப்பி இதே டாக்குமெண்ட்ஸ்களை சப்மிட் பண்ணுவோம், சப்மிட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது, நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க, ஆனால் பேங்க் பேலன்ஸுக்கு திருப்பி நீங்கள் பே பண்ணணும், அண்ட் அதுக்கு வட்டி பே பண்ணணும், அந்த காசை எங்களுக்கு போட்டு விடுங்க, நாங்கள் திருப்பி சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு விசா எடுத்து ஆரம்பிட்டு சொல்லிக்கணும்.
ஸோ அப்படி சொல்லிக்க எனக்கு ஏதோ அவைண்ட கதை அவை நடந்து கொண்டது எல்லாமே எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் அவைகிட்ட கேட்டேன், ஓகே நான் உங்களுக்கு தாரேன், அடுத்ததாக ப்ராசஸ் பண்ணுவோம், அதுக்கு முதல் எனக்கு ஜிசிகே அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் தாங்க, ஒருக்கா நான் செக் பண்ணி பார்க்க. ஜிசிகே அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறது, அந்த ஜிசிகே அக்கௌண்ட்டில் தான் எங்களோட டாக்குமெண்ட்ஸை வந்து எம்பசிக்காகவே சப்மிட் பண்ணியிருக்கேன். அதே ஏஜென்சி சப்மிட் பண்ணதால் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் எனக்கு தெரியல. அப்போ விசா ரிஜெக்ட் ஆகி முடியும். நான் அதை கேட்க, இல்லை நாங்கள் அது தரமாட்டோம், அது தரதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை, எங்களோட ஏஜென்சியால் நாங்கள் அது ஒரு இதற்கும் கொடுக்குறதில்லை, அது தரமாட்டோம், நீங்கள் திரும்ப காசு தாங்க 2000 அப்ளை பண்ணணும்னு சொல்லிச்சுங்க. ஸோ அப்படி சொல்லி முடியும் எனக்கு அந்த ஏஜென்சிலேருந்து நம்பிக்கை ஃபுல்லாகவே போயிட்டு, அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு அந்த ஏஜென்சி டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணானா இல்லையா ஒரு ஐடியாவுமே எனக்கு இருக்குல்ல, இது நடந்ததே தெரியல. ஸோ அப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் எல்லாம் தேடி பார்த்து ஜிசிஎம்எஸ் நோட்ஸுக்கு அப்ளை பண்ணான் டாக்குமெண்ட்ஸோடு சேர்த்து. ஜிசிஎம்எஸ் நோட்ஸுன்றது எங்களுக்கு என்ன காரணத்துக்காக விசா ரிஜெக்ட் ஆகிட்டு ரிஃப்யூசல் லெட்டரில் ஒரு 4 காரணம் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த காரணங்கள் வந்து கொமனாக எல்லாத்துக்குமே போடுற காரணம். உண்மையாக என்னத்துக்கு ரிஜெக்ட் ஆனாண்டா அந்த ஜிசிஎம்எஸ் நோட்ஸை பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்போ நான் ஜிசிஎம்எஸ் நோட்ஸ் டாக்குமெண்ட்ஸோடு சேர்த்து அப்ளை பண்ணினேன். அப்ளை பண்ணி எனக்கு அந்த ஜிசிஎம்எஸ் நோட்ஸ் வர ஒரு மாதம் டைம் எடுத்துச்சு. அந்த ஜிசிஎம்எஸ் நோட்ஸ் வந்த அப்புறம் தான் பார்த்தா இவங்க எனக்கு பேங்க் பேலன்ஸ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணவே இல்லை. நான் கொடுத்த இந்த டிகிரி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணவே இல்லை. ஆக அந்த ஆஃபர் லெட்டரும் காலேஜுக்கு காட்டின ஃபீஸும் இன்னும் 2-3 டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்டு விட்டுருக்காங்க. எல்லா கசப்பான அனுபவத்துக்கு பிறகும் எந்த ஏஜென்சிலையுமே எனக்கு நம்பிக்கை வரையில்லை. நான் ஏஜென்சி எல்லாம் போல் ஏஜென்சிகிட்ட போகாதீங்க அப்படியெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லிடல. எனக்கு இருந்த நம்பிக்கை போயிட்டு எந்த வேலையை என்னை விட இன்னொருத்தர் நல்லா செய்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு போயிட்டு. இந்த ஏஜென்சி வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோ இல்லாட்டி வேறு எதுவும் நேராக போய் ஒரு ஆஃபீஸில் கதைச்சோ நான் போயிடல. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு விசா எடுத்து கொடுத்த ஏஜென்சிகிட்ட தான் நான் போனேன். ஸோ அவங்களே அப்படி செய்கிறாங்கன்றீங்க, வேறு யாரும் சொல்லி இந்த ஏஜென்சி நல்லா வந்து எனக்கு எத்தனை பேர் சொன்னது, அந்த அண்ணாட்டா கொடுத்து அப்ளை பண்ணி எப்படி ஒரு அண்ணா செய்கிறார், அவர் அங்கே வெளிநாட்டெலாம் படிச்சுட்டு இருக்கார், அவர்கிட்ட அப்படி இப்படியெல்லாம் எனக்கு எத்தனை பேர் சஜஸ்ட் பண்ணது. ஆனால் எனக்கு இல்லை நானே அப்ளை பண்ணால் நல்லா இருக்கும், எனக்கு திருப்தியாக இருக்கும்ன்ற ஒரு சிந்தனை ஒன்று எனக்குள்ளே இருந்துச்சு. ஸோ ஓகே நானே சப்மிட் பண்ணுறேன்ட்டு முடிவு எடுத்துட்டேன். எடுத்த பிறகு முதலாவது எனக்கு தேவையாக இருந்தது திரும்ப நான் ஆஃபர் லெட்டர் எடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏஜென்சி சப்மிட் பண்ணதுலேருந்து நான் ரீஃபண்ட் எடுத்துட்டேன். ஸோ அப்போ நானே அப்ளை பண்ணுறதுக்கு நானே யூனிவர்சிட்டி காலேஜஸ் எல்லாத்தையும் ப்ரிஃபர் பண்ணி கனடாவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணி அந்த யூனிவர்சிட்டிக்கு ஜனவரி இன்டேக்குக்கு அப்ளை பண்ணி எனக்கு ஒரு 10 டேஸில் ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. ஆஃபர் லெட்டர் வந்து முடிய ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸை பே பண்ணிவிட்டு திரும்ப நான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அரேஞ்ச் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்குரிய வேலையை பார்த்தேன். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிய செப்டம்பர் 13, 2023 2ஆம் தரம் நானே இந்த டாக்குமெண்ட்ஸை எம்பசிக்கு சப்மிட் பண்ணேன் ஆன்லைனில், அதாவது ஜிசிகே அக்கௌண்ட்டில் சப்மிட் பண்ணாண்டே எனக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்துச்சு. அதுக்கு பிறகு அக்டோபர் 31, 2023 2ஆம் தரம் எனக்கு விசா ரிஃப்யூஸ் ஆகிட்டு என் மெயிலுக்கு லெட்டர் வந்துச்சு. ஸோ 2ஆம் தரம் விசா ரிஃப்யூசல், அது 2ஆம் தரம் நானே அப்ளை பண்ணான் ஏஜென்சிட்டையும் போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ஏஜென்ட்ஸ் கிட்ட மிஸ்டேக்கால் விசா ரிஃப்யூசல் ஆச்சு. இந்த தடவை நானே அப்ளை பண்ணான், எல்லாம் பார்த்து செய்தேன், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு ஐடியாவே இருக்கல. ஸோ திரும்ப நான் ஜிசிஎம்எஸ் நோட்ஸுக்கு அப்ளை பண்ணி ஒரு 3 வீக்ஸுக்கு பிறகு எனக்கு ஜிசிஎம்எஸ் நோட்ஸ் வந்துச்சு. அந்த ஜிசிஎம்எஸ் நோட்ஸை செக் பண்ணி பார்க்க எனக்கு விளங்கிச்சு என் ஐஎல்டிஎஸ் ரிசல்ட்ஸ் வந்து ஆன்லைனில் அப்டேட் ஆகி இருக்கல. அதாவது என் ஐஎல்டிஎஸ் ரிசல்ட்ஸ் வந்து அவங்க செக் பண்ணி பார்க்க அதில் ஃபேக்குன்னு சொல்லல, இந்த ரிசல்ட்ஸும் காட்டல. ஸோ அவன் மென்ஷன் பண்ணியிருந்தான் உங்களோட ஐஎல்டிஎஸ் ரிசல்ட்ஸ் எங்களுக்கு காட்டுதில்லை, அந்த ரீசனுக்காக உங்களோட விசாவை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகே அப்போ 2ஆம் தரம் ஜிசிஎம்எஸ் நோட்ஸ் எடுத்த அப்புறம் எனக்கு விளங்கிட்டு என்னில் நான் சப்மிட் பண்ணதில் எல்லாம் ஓகே, இந்த ஐஎல்டிஎஸ் ரிசல்ட்ஸ் அப்டேட் ஆகாதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ திரும்பி அப்ளை பண்ணுவோம்னு முடிவெடுக்க எனக்கு பேருக்கு அட்வைஸ் பண்ணது
கனடாக்கு போடாத 2 தினம் ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப கிடைக்காது, இல்லை வேறு நாட்டுக்கு போடு அப்படி கணக்காக இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு ட்ரீம் இருந்தது கனடாவுக்கு வரணும். ஸோ அப்போ நான் வீட்டை சொன்னேன், இல்லை நான் கனடாவுக்கு தான் அப்ளை பண்ண போகிறேன், கனடாவுக்கு தான் போகிறேன். ஓகேண்டு இந்த முடிவுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த டைம்லேயும் சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அவே சப்போர்ட் பண்ணதால் நான் 3rd டைம் அப்ளை பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணேன். 3rd டைம் அப்ளை பண்ணுறதுக்கு முதல் நான் ஐடிபியாக தான் IELTS போட்டு எழுதினேன். ஸோ அப்போ ஐடிபிக்கு கால் பண்ணி சொன்னேன், இப்படி எனக்கு விசா ரிஃப்யூஸ் ஆகிருக்கு, ரிஃப்யூசல் ரீசனில் GCMS நோட்ஸில் எனக்கு IELTS ரிசல்ட்ஸ் அப்டேட் ஆகலைன்றதை மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ ஒருக்கா செக் பண்ணிடலாமான்னு சொன்னேன். ஸோ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓகே வரதான் இருக்குன்னாங்க. மேபி எதுவும் ரீஃப்ரெஷ் பண்ணாங்களா இல்லை எதுவும் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணாங்களா அதை பற்றி எனக்கு தெரியல. ஓகே அவங்களோட கதைச்சிட்டம் தானே, ஸோ இனி காட்டுமென்ற நம்பிக்கையில் அவங்க கதைச்ச நேரம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு தானே சொன்னவன். ஸோ காட்டுமென்ற நம்பிக்கையில் நான் திருப்பி 3ஆம் தேதி அப்ளை பண்ண டிசைட் பண்ணேன். 3ஆம் தேதி அப்ளை பண்ணுறேன்னா நான் போட்டது ஜனவரி இன்டேக்குக்கு. ஸோ ஜனவரி இன்டேக்குக்கு திருப்பி அப்ளை பண்ணி வரதுக்கு டைம் வேணும். திருப்பி அதே யூனிவர்சிட்டிக்கு டிஃபர் பண்ணினேன் மே இன்டேக்குக்கு. மே இன்டேக்குக்கு டிஃபர் பண்ணி போட்டு டிசம்பர் 5, 2023 3ஆம் தேதி நானே எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணேன். சப்மிட் பண்ணிவிட்டு எனக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் உடனே வந்துச்சு. ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறேன். ஸோ சப்மிட் பண்ண உடனே எனக்கு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வந்துச்சு. வந்து முடிய கனடாவில் ஒரு அப்டேட்டுமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஸோ இல்லை எனக்கு நம்பிக்கையே போயிட்டு ஓகே இந்த முறை ரிஜெக்ட் தான், ஸோ வேறு வேலைகளுக்கு போடுவோம் ஸ்ரீலங்காலேயே வேறு வேலைகளுக்கு அப்ளை பண்ண வெளிக்கிட்டேன். ஸோ அப்படி இருக்கேங்க திடீரென்று ஒரு நாள் ஜனவரி 31, 2024 எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு மெடிக்கல் ரிக்வெஸ்ட் பண்ணி. அப்போ மெடிக்கல் ரிக்வெஸ்ட் பண்ணி மெயில் வந்தோடனே நான் இப்படி அடிச்சு 2-3 பேர்கிட்ட சொன்னேன், இப்படி மெடிக்கல் ரிக்வெஸ்ட் பண்ணி மெயில் வந்துருக்கு, அப்போ கன்ஃபார்மாக விசா கிடைக்கிறதுண்டு. 99% கன்ஃபார்ம், ஆனால் 100% சொல்லலாத. நான் மெடிக்கல் ரிக்வெஸ்ட் பண்ணால் ஒரு வரைக்குமே ரிஜெக்ட் பண்ணுறதில்ல, நீ மெடிக்கலை உடனே எடுத்துக்கூடாண்டாங்க. ஓகேண்டு நான் மெடிக்கலை உடனே எடுத்து IOMல அப்பாயின்மெண்ட் வச்சு உடனே மெடிக்கல் சப்மிட் பண்ணேன். நான் மெடிக்கல் சப்மிட் பண்ணிகிட்டு இருக்கேன். February 8ஆம் தேதி 2024 எனக்கு மெயில் வந்தது, உங்களோட விசா அப்ரூவ்ட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ அந்த டைம் இருந்த சந்தோஷம் நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயராக அந்த விசா ப்ரொசஸ்லேயே இருந்திருக்கேன், ரிஜெக்ஷன். ஸோ அந்த அப்ரூவ்ட் அண்ட் ஒரு மெயில் பார்த்த நேரம் இருந்த சந்தோஷம் அது எனக்கு வார்த்தையால் சொல்ல தெரியல. நல்ல சந்தோஷமாக இருந்தது. வீட்டில் எல்லாருக்கும் சொன்னேன், எல்லாருக்குமே சந்தோஷம். ஸோ அதுக்கு பிறகு தான் நான் கனடாக்குரிய இந்த பயணத்தை ஆரம்பித்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்ளை பண்ணது May 15, 2023. செகண்ட் டைம் அப்ளை பண்ணது September 13, 2023. பிறகு 3rd டைம் அப்ளை பண்ணதான் December 5, 2023. அப்போ அப்ளை பண்ணதான் எனக்கு February 8 அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ அப்ரூவ் ஆகி முடியத்தான் நான் அங்கால பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு கனடாவுக்கு வந்தேன். இது இப்போ இதே எந்த கதையை இதில் சொல்கிறேன் அப்படியெல்லாம் சில பேர் யோசிக்கலாம். என் கதையை சொல்கிறதுக்கான ரீசன் இங்கே நான் வந்த பிறகு என் ஃப்ரெண்ட்ஸோட என்னோட கிண பேர் கால் பண்ணி என்னோட விசாவுக்கு ப்ரொசஸ் பண்ணி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ட் ஆகிட்டு செகண்ட் டைம் கிடைக்குமா இப்படி எனக்கு ஐடியாஸ் என்கிட்ட கேட்டது. ஸோ அப்படி கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு இவ்வளவு நடக்குது, இவ்வளோ பேர் என்னோட கால் பண்ணி கேட்குறாங்களா, எனக்கு தெரியாத ஆக்களுக்கும் இப்படியான தகவல்கள் தேவைப்படும். இந்த சில ஆக்களுக்கு ஒருக்கா விசா ரிஃப்யூஸ் ஆனாலே அப்ளை பண்ணலாம் அப்படியெல்லாம் நினச்சி வச்சுருப்பாங்க. என்னடே அப்படி கால் பண்ணி கேட்டிருக்காங்க, நீ அப்ளை பண்ணலாம் என்ன செய்கிறேன். ஸோ அப்படி இருக்க அது ஒரு வீடியோவாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்க எனக்கு தெரியாத நபர்களும் அந்த தகவல்களை தெரிஞ்சு கொள்வார்கள், அதனோட யாராச்சும் பயன்படுவார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும், என்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணணும், என்னென்ன GCK அக்கௌண்ட்டில் சப்மிட் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸையும் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதே மாதிரி கனடாவில் இங்கே என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸுகள் தேவை, இப்போ லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன தேவை, கிரெடிட் கார்டு
அப்படி எவனுக்குமே என்ன தேவைன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இது சம்மந்தமாக இருந்தால் கீழே கமெண்டில் போடுங்க. எனக்கு தெரிஞ்சால் நான் அந்த கமெண்ட்டுக்கு கட்டாயம் ரிப்ளை பண்ணுவேன். தொடர்ந்து வீடியோஸை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.